ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு இந்த நாளில் கூட தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதமாக நம்ம எல்லாரும் வாயில திறந்த ஸ்தோத்திரம் கிடைக்கலாம். எல்லா வாயில திறந்த கர்த்தாவே நீர் நல்லவர், ஓ எங்கள் தேவனே நீர் பெரியவர் ஆண்டவரே, அப்பா நீர் உயர்ந்தவர் உயர்ந்தவர் உயர்ந்தவர். ஹல்லேலூயா. நல்லவரே நன்றி நன்றி எங்கள் தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, அதிகாலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வேன் சொன்னது போல ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வருகிறோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறீரே, வல்லவராய் பெரியவராய் ஆண்டவரை நன்மை செய்கிற ஓ எங்கள் நல்ல தேவனாய் இருக்கிறீரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஓ ரஹதலபதி மிலிமதரபலஹ ஷகபலஹதரலரல. ஓ ஹல்லேலூயா. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, நன்மைகளை நாயகனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஓ ரிபலஹதரமல பஷகபலஹதரபலஹதரந்தரிலேலே. ஓ ஹல்லேலூயா. எல்லா வாய்களும் வந்து கொஞ்ச நேரம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதமாக நம்ம எல்லாம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். வேதம் சொல்லுகிற ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். எத்தனை பேர் நம்ம ஒரு ஆண்டவரே நீர் மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரரா இருக்கிறபடினாலே இயேசுவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே. ஓ ரபல ஹஷதரபல தரபதி விலி அந்தரபல குதுருலு ரஷதரலரா. ஓ ஜீசஸ் உயர்த்துகிறோம். இயேசுவே நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பாவே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. வேதம் சொல்றது ஆண்டவரே, நாங்கள் அல்ல நீரே எங்களை உண்டாக்கின தெய்வமாய் இருக்கிறபடினாலே மெய் உயர்த்துகிறோம். மெய் தெய்வமே மெய் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அதிகாலை வேளையில ஆண்டவரே மெய் நோக்கி தேடி மெய் நோக்கி வருகிற ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உங்க மகிமையினால் எங்களை மூடிக்கொள்ளுங்க. இந்த நாளிலே உங்க பிரசன்னம் ஆண்டவரே, உங்க மகிமை ஓ எங்களை மூடட்டும் தகப்பனே. ஷபதரா பலதரா ஹதரேலே. ஓ இயேசுவே நன்றி நன்றி ராஜா. லிம்துரகர பலவ ஷபதர பலதர ஹலஷதர பலஹதரலரா. ஓ ஹல்லேலூயா. தாக்கில தெய்வமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஏகோவா ஈரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர் நீர்தான் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நல்லவரே உம்மை உயர்த்துகிறோம். லிதரா கரபால எல்லா வாயில் திறந்து ஸ்தோத்திரிக்கலாமா? எல்லா ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓமை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். அதிகாலமே தேடி
பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும்படியாய் தேவனாகிய கர்த்தர் தந்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவரே, நல்ல இரக்கத்திற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, எவ்வளவோ சூழ்நிலைகள் கடந்து வந்த போதும், எவ்வளவோ ஆண்டவரே நெருக்கங்கள் கடந்து வந்த போதும் இதுவரை நாங்கள் நிர்மூலமாகாமல் நீர் காத்து வருகிற உம்மை நல்ல தயவுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கவும், உம்மை உயர்த்தவும், மகிமைப்படுத்தவும் நாங்கள் விருப்பப்படுகிறோம். தொடர்ந்து கர்த்தர்களை நடத்துங்க, பிரசன்னத்தினால மூடி மறைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். வந்திருக்கிற உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறோம். இதனால் ஆன்லைனில் யாராவது எங்களோட இணைந்திருப்பீர்கள் என்றால் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு சில பாடலை பாடி அவருடைய நாமத்தை மயப்படுத்துகிறோம். முதலாவது பாடலாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தேவனை ஆராதிக்கின்றோம், தெய்வமே ஆராதிக்கின்றோம் என்று பாடி நாமத்தை நாம் மயப்படுத்துவோம். ஜீசஸ், ஹல்லேலூயா. சில கரங்களை தட்டி பாடி நாமத்தை மயப்படுத்தலாம். தேவனே ஆராதிக்கின்றோம், தெய்வமே ஆராதிக்கின்றோம், தேவனே ஆராதிக்கின்றோம், தெய்வமே யெகோவா ஈரே ஆராதி ஆராதிக்கின்றோம், தெய்வமே ஆராதிக்கின்றோம், கண்மலையே ஆராதிக்கின்றோம், காண்பவரே உம்மை ஆராதிக்கின்றோம், கண்மலையே ஆராதிக்கின்றோம், காண்பவரே உம்மை ஆராதிக்கின்றோம், தேவனே ஆராதிக்கின்றோம், தெய்வமே மனதோடு ஆராதிக்கின்றோம், முழங்கால் படியிட்டு ஆராதிக்கின்றோம், முழு மனதோடு ஆராதிக்கின்றோம், முழங்கால் படியிட்டு ஆராதிக்கின்றோம், தேவனே ஆராதிக்கின்றோம், தெய்வமே ஆராதிக்கின்றோம், தேவனே ஆராதிக்கின்றோம், யெகோவா ஈரே ஆராதிக்கின்றோம், எல்லாமே பார்த்து கொள்வீர், யெகோவா ஈரே ஆராதிக்கின்றோம், எல்லாமே பார்த்து கொள்வீர், தேவனே ஆராதிக்கின்றோம், தெய்வமே ஆராதிக்கின்றோம், தேவனே ஆராதிக்கின்றோம், தெய்வமே யெகோவா நிசி ஆராதிக்கின்றோம், என்னாலும் வெற்றி தருவேன், யெகோவா நிசி ஆராதிக்கின்றோம், என்னாலும் வெற்றி தருவேன், தேவனே ஆராதிக்கின்றோம், தெய்வமே ஆராதிக்கின்றோம், தேவனே ஆராதிக்கின்றோம், தெய்வமே ஆராதிக்கின்றோம், யெகோவா ஷாலோம் ஆராதிக்கின்றோம், என்னாலும்
ஹல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்வது கர்த்தர் நிச்சயமாகவே நம்ம அன்பு கூறுவோமானால் நம்ம மேல நிச்சயமாக பெரிய சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில அவர் கட்டளையிடுகிற ஆண்டவர். எப்போதெல்லாம் நம்ம கர்த்தரை துதித்து பாடுகிறோமோ அன்றைக்கெல்லாம் நடக்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, தேவனுடைய பிரசன்னம் நம்ம மூடக்கூடியதாய் அது இருக்கும். ஹல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் ரட்சிக்கப்பட்டா எல்லாமே எல்லாம் நல்லதா நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டானா, அப்படி கிடையாது. பாருங்க, நம்ம என்றைக்கு தேவ சமூகத்தில் இருக்கிறோமோ, எப்போல்லாம் நம்ம கர்த்தருடைய பிரசனத்துக்குள்ள இருக்கிறோமோ, அப்போதான் நம்முடைய வாழ்க்கை நன்மையெல்லாம் நிரப்பப்படுமே தவிர, நம்ம கர்த்தரோடு இல்லாமல் நான் வெறும் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்றதால ஒரே ஒரு காரணத்தால் மட்டும் நம்ம வாழ்க்கை நன்மை நடைபெறாது. ஹல்லேலூயா. அப்போது தேவ சமூகத்தில் நம்ம கர்த்தரோடு இணைந்து இருக்கிறது அல்லது அவரை தேடுகிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து நம்ம பாடியான நாமத்தை நம்ம மையப்படுத்தலாம். நம்ம எல்லாரும் அப்படியே முடிந்த முழங்கால் படிக்கிட்டு அல்ல இருக்கடங்களை எழுந்து நின்று கூட நம்ம கர்த்தர் நாமத்தை மையப்படுத்தணும். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி அப்படியே ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்தணும். ஆராதனைக்கு நேரம் நம்ம கடந்து போவோம். எல்லா வாயிலும் திறந்து ஸ்தோத்திரிக்கலாம். ஹல்லேலூயா. ஓ ரபலஹ ஷகதர பதிரி விலி அந்தர பலஹதரலரல. இயேசுவே நீ நல்லவர், எங்கள் ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா நாங்கள் துதிக்கிறோம். எல்லாம் அப்படியே ஆண்டவர் நாமத்தை பயன்படுத்தலாமா? ஆண்டவரே, உடைய சமூகத்தில் இந்த அதிகாலை வேளையில நோக்கி நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீ பெரியவர், நீர் உன்னதமானவர், ஓ நீர் மகத்துவம் நிறைந்தவர் என்று சொல்லி எல்லாரும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஷபதர பலதர விலேதி ஆகாரதர ஹஷதிரிலே. ஓ ஜீசஸ், இயேசுவே நன்றி 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 ஆண்டவரே. ஷகபலஹதர பாபா. ஓ கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிற சேனைகளின் கர்த்தர், ஓ நீர் பரிசுத்தர் 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 அப்பா. ஓரிதல மதல வஷகதிரி பிலி பிதி பரபல ஹஷகரல. ஓரிந்தாலாம் நேரி பலபதி பிரி பிலி வஷோதோரலலலல. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த விழுந்து கிடக்கிற இருளான உலகத்துல ஆண்டவரே மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்கள் தகப்பனே மையே நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, நீர் தான் வேணும். ஆண்டவரே, எத்தனை பேர் சொல்லும், நீங்க தான் வேணும் இயேசுவே, நீங்க தான் வேணும்பா. எல்லாம் சொல்லுமா? அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்படியே கரங்களை தட்டி அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் அதிகாலை அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு
உங்களுக்கு. எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், இயேசு அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் ராஜாவே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர். எல்லாம் எழுந்து நின்றாமனே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா 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 உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வி, யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வி, எல்லாம் பார்த்து கொள்வி, யெகோவா ஈரே எல்லாம் எல்லாம் பார்த்து கொள்வீராமே, யெகோவா ஈரே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஓ எல்லா வீல நிறைந்த நிவாச பேசி ஓ ரிம் தலபதிரியா கோஷாதா ராதேலே பிரியந்தரலலா. ஆண்டவரே நீங்க சாதாரணமானவர் அல்லவே, இயேசுவே நீங்க சாதாரணமானவர் அல்ல. உம்மை நம்புகிற மனிதர்களை ஆண்டவரே மெய்யாகவே நீ ஒரு நாள் கைவிடவே மாட்டீங்கப்பா. எத்தனை பேர் நம்புறோம் ஆண்டவரே என்னை கைவிடவே மாட்டீங்க இயேசுவே. ஓ ரதலரலா இயேசுவே நன்றி நன்றி. எல்லாம் சொல்லுவோமா? ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா அது உங்களுக்கு தான். என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கு. இயேசுவை நம்பின நமக்கு என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஒரு பலசக திரிபிலி அதரலா ஆராதனை அப்பா அப்பா அது உங்களுக்கு தான். அப்பா
ஓ ஷதரபலஹதரேல சுலோமா உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. இந்த வாழ்க்கையில எவ்வளவோ சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆண்டவரே இந்த இருள் சூழ்ந்த லோகத்துல உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே. சொல்லுமா, எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிட்கேனு ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிட்கேனு ஆராதனை உமக்கே. ஆமென். கர்த்தர் நல்லவர். நிச்சயமாகவே அவரை அண்டிக் கொண்டிருக்கிற யாவருக்கும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவரை தேடும் பொழுது வேணும் சொல்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைந்து கொள்வார்கள். நாளை மட்டுமாய் கர்த்தர் நம்மோடு இருந்தபடினாலே நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆனோ நாமத்தை வாய்ப்படுத்தலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். தொடர்ந்து இருக்குதான மற்ற பகுதியில் கர்த்தர் நம்மோடு இடைபடும்படியாக வேத வார்த்தை மூலமாக நம்மோடு பேசும்படியாக அனுசரிச்சுட்டு வந்து ஜோம் முன்னாடி வந்து ஜோம். பாடவுமை துதிக்க நேரங்களுக்கு கொடுத்த உடைய கிருபைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. அப்பா ஆண்டவரே, மீதமுள்ள வேத வசன பகுதியில் நேரங்களை ஆசீர்வாதத்து கொடுங்க ஏசப்பா. உடைய வார்த்தையை எங்களோடு கொண்டு போஷித்து எங்களை நடத்தும்படிக்காக உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம் ராஜா. நீரை பொறுப்பேற்று நடத்துங்க ஏசப்பா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். இதனால கூட ஒரு சில வேத வசனங்களை மட்டும் நம்ம வாசித்து நம்ம தொடர்ந்து நம்ம இதனால கடந்து போகலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதில் 6வது அதிகாரம் அதில் 9வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதில் 9வது வசனத்தை ஒரு யாராவது சத்தமாக வாசிக்கலாம். 6:9. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதவாம 9வது வசனங்க ஐயா. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஹல்லேலூயா. நம்ம இதனால நம்ம தேவ சமூகத்தில் காலையில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். கர்த்தர் நல்ல வாசல்கள் என்ன நமக்கு திறந்து கொடுத்துருக்கிறார். இது மட்டும் போதாதுன்னு பெரிய காரியங்கள் கர்த்தர் என்ன பண்ணுவார், செய்வார். நம்ம கர்த்தரை தேடுவோமானால் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளும் ஒரு பெரிய கர்த்தருடைய ஆளுகை வருகிறத நம்மளால் என்ன பண்ண முடியும், பார்க்க நிச்சயமாகவே அது முடியும். அது நம்ம வீடுகளிலிருந்து ஆராதிக்கிற காட்டிலும் ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிறது அதை காட்டிலும் ஒரு பெரிய ஒரு பாக்கியமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. அதனால் சுருக்கமாக நம்ம இதில் பார்க்கலாம். ரொம்ப நேரம் எடுக்க வேணாம், கரெக்டாக சொன்ன மாதிரி முடிச்சிடலாம். வேதம் சொல்கிறது, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரலமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் என்ன பண்ணிட்டோம், பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா, இந்த 3 வசனங்களை நம்மளால் நீங்கள் இந்த 2 வசனம் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது, ஆண்டவரே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படட்டும், உங்களுடைய ராஜ்யம் வரட்டும், உங்களுடைய சித்தம் செய்யப்பட்ட. இந்த 3 காரியத்தையும் எதை குறிக்குது அப்படின்னா, இப்படி சொல்லலாம் பாருங்க. அதாவது நம்ம நிறைய நேரங்கள் நம்ம ஜெபம் பண்ணும்போது, இல்லை நம்ம வாழ்க்கையில் ஏதோ தீர்மானங்களை எடுக்கும்போது, நம்ம செய்கிற காரியங்களை நம்ம ஜெபிக்க வரும்போது நம்ம செய்கிற காரியம் என்னன்னா, முதல்ல எல்லாமே ஜெபம் பண்ணது, ஆண்டவரே என் தேவையை சந்தித்து கொடுங்க, எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய தேவைகளை முதலாவது என்ன பண்ணுறோம், வைக்கிறோம். ஆனால் இங்கே இயேசு சொன்ன ஜெபம் எதுக்கு முதல்ல அக்கறைப்படுது அப்படின்னா, அது தேவனை குறித்த காரியத்துக்கு முதல்ல அக்கறைப்படக்கூடியதாய் இது. அப்போ நம்ம எதை செஞ்சாலும் எது நம்ம வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு, அதாவது 2வது வேதம் சொல்லுது, அந்த வாசம் சொல்லுது, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு
தாரும். முதல்ல இந்த ஜெபம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குன்னா, ஒன்று கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுத்துறதுக்கும் அவருடைய ராஜ்யம் வருகிறதுக்கும் அவருடைய சித்தம் செய்யப்படுறது. முதல்ல கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. அடுத்ததான் அந்த ஜெபம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாருங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ண சொல்லி கொடுக்குறாரு. அல்லேலூயா. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எதற்கு அக்கறைப்பட வேண்டும் என்பதை இந்த நாளை நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல எந்த காரியத்துக்கு அக்கறை பண்ணணும்? ஒரே வேதம் தான் சொல்லுது. முதல்ல எதுக்கு நம்ம அக்கறை பண்ணுமா, ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தப்படுகிறதற்கும் அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில் வர்றதுக்கும். பரலோகத்தில் ஆண்டவர் சித்தம் எந்த தடையிலாம் நடக்குது. ஆனால் இந்த பூமியில் சத்ருவான என்ன பண்ணுறான், கர்த்தருடைய சித்தத்தை என்ன பண்ணுறான், தடை செய்து கொண்டு இருக்கிறான். அப்போது இந்த பூமியில் கர்த்தருடைய சித்தம் செய்யப்படணும் அப்படின்னா தேவ ஜனங்கள் சபைகளில் எழும்பி ஜெபம் பண்ணாமல் இந்த பூமியில் கர்த்தருடைய சித்தம் செய்யப்பட போகிறது இல்லவே இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஆண்டவர் ராஜ்யம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்ன பண்ணணும், கண்டிப்பாக வந்துரும்ன்றது உண்மைதான். ஆனால் நம்ம ஜெபம் பண்ணாமல் அது அவ்வளோ சீக்கிரம் வந்துடும் அப்படின்றது யாராலையும் சாத்தியம் சொல்லவே. நிறைய வேத மனுஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவர் ராஜ்யம் கண்டிப்பாக வரும். இயேசு எப்படி குறித்த காலத்தில் வந்தாரோ அதே போல் ஆண்டோடைய வருகையும் குறித்த காலத்தில் என்ன பண்ணும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மைதான். ஆனால் அது 100% அங்கீகரிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் ரசிக்கப்படாமல், நாம் இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்துக்கலாமே, எத்தனை பேர் ரசிக்கப்பட்டிருக்கோம். ஒரு குறிப்பிட்ட நீங்கள் ஒரு கோயில் திருவிழானா எத்தனை பேர் கூடுறேன், ஆயிரக்கணக்கில் 2000 லட்சக்கணக்கில் கூட கூடுற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி சபை அப்படின்னு பார்த்தா ஒரு 30 பேர் 20 பேர் 50 பேர் இல்லை 100 பேர், இல்லை மிஞ்சி போனால் பெரிய சபையில் ஒரு 1000 2000 அவ்வளோதான். இது பெரிய சபைன்னு சொன்னாலே ஒரு 2000 பேர் தான். இதுக்கு மேலே பெரிய சபைகள் இல்லை. மற்ற சென்னை சில மற்ற சில இன்னும் பெரிய இடங்களும் இருக்கிறாங்க. ஆனால் பெரிய அளவில் ஒரு கோடிக்கணக்கான ஜனங்கள் ரசிக்கப்படாமல் இருக்கிறாங்க. எத்தனையோ கோடி ரசிக்கப்படாமல் இருக்குது. அப்போது உடனே ஆண்டவர் வந்துடுவார்னா எல்லாரையும் அப்படியே கைவிட்டு எல்லாரும் ரசிக்கப்படாமல் அப்படியே போயிடுவான்னு கிடையாது. அல்லேலூயா. எல்லாரும் ரசிக்கப்படுவது கர்த்தருடைய சித்தமா? அப்போது அதான் விஷயம். அப்போ நம்ம முதலாவது எதுக்காக ஜெபம் பண்ண வேண்டும், அது நம்ம வாழ்க்கையில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படின்னா, கர்த்தருக்குரிய காரியத்துக்கு நம்ம முக்கியத்துவம். இன்றைக்கி நம்ம ஒரு காரியம் செய்ய போகிறோம்னா அந்த விஷயத்தில் கர்த்தர் இருக்கிறாரா, இல்லை கர்த்தருக்கு அது பிரியமாக இருக்குதா, இது ஆண்டோடைய சித்தமா அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், நம்ம யோசிக்கக்கூடியவர்களா. நீங்கள் ஒருத்தரை கோவப்பட்டு நம்ம பேசுகிறோம், கோவப்பட்டு பேசுனா முதல்ல யோசிக்கணும், என்னென்ன ஆண்டவரே இது உங்களுக்கு சித்தமா அப்படின்னு என்ன பண்ணோம். நம்ம எதை வேணால் பேசலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம யோசிக்கணும், ஆண்டவரே இது உமக்கு சித்தமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம எதை செஞ்சாலும் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா கர்த்தருக்குரிய காரியத்துக்கு முக்கியத்துவம். அதுக்கடுத்து தான் வேதம் சொல்லுது, ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு சாரும். அல்லேலூயா. அப்போ ஒரே ஒரு காரியம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், நம்ம ஃபஸ்ட்டு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அல்லது இங்கே வேதம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் எப்படி சொல்ல பாருங்க. இயேசு இந்த கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் அவர் முதல்ல முக்கியத்துவம் கொடுத்த காரியம் பிதாவுக்கும் அப்படியே, அதாவது கர்த்தருக்குரிய காரியத்துக்கு அவர் என்ன பண்ண முக்கியத்துவம் கொடுத்தார். அதே போல் நாமளும் நம்முடைய வாழ்க்கையில் எதை செஞ்சாலும் சரி நம்ம கர்த்தருக்குரிய காரியத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குற ஜனங்களாய் நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அதனால் இதை மட்டும் மனதில் வைத்து இந்த நாளை நம்ம ஜெபம் பண்ணி கடந்து போகலாம். அப்படியே எல்லாரும் முழங்கால் படிட்டு இருக்கிறவங்கள சரியாக நீங்கள் 5:30 மணிக்கு நீங்கள் வருவீங்க அப்படின்னா கரெக்டாக அரை மணி நேரம் இல்லைனா இன்னும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருக்குமே தவிர அதுக்கு மேலே இருக்காது. சரிங்களா? அதில் அப்படியே முழங்கால் படிக்கிட்டு அப்படி நம்ம ஜெபம் பண்ணலாம். இந்த நாளில் கூட நம்ம நிறைய நேரங்களில் காலை நேரத்தில் நம்ம வீடுகளில் நம்ம இத்தனை நாள் ஜெபம் பண்ணிட்டு போவோம். ஆனால் எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்றது ஒரு வேளை தெரியாமல் நம்ம ஏதோ காரியங்கள் செய்து. ஆனால் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்குது. நம்ம முதல்ல எதுக்கு அக்கறை கொடுக்கணுமா, ஆண்டவரே அப்படி நாமம் பரிசுத்தப்படும். இந்த உலகத்தில் பார்க்குறோம், ஆண்டவர் நாமத்தை படுத்த முடியாத அளவுக்கு எவ்வளவோ காரியங்கள், எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்குது. பிசாசானவன் இந்த உலகம் முழுவதையும் அவன் தனக்குள்ளாக ஆதாயப்படுத்தி வைத்திருக்கிறான். எத்தனையோ மனிதர்கள் பிசாசின் கட்டுகளில், எத்தனையோ பாவத்தின் பிடிகளில், சாபத்தில், வியாதியில் வாழுறாங்க. அதனால் நம்ம ஜெபம் பண்ணி முதல் காரியம், ஆண்டவரே நாமத்தை பரிசுத்தப்படுத்துங்க. கர்த்தர் தான் தெய்வம் என்று இன்னைக்கு எத்தனையோ கோடி ஜனங்கள் அறியாமல் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே எல்லாம் ஜெபம் பண்ணலாம், எல்லாம் ஒருமனப்பட்டவர்கள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, அப்படி சமூகத்தில் நாங்கள் கடந்து வருகிற ஆண்டவரே, நீர்தான் பரிசுத்த தெய்வம் என்பதை அறியாமல் எத்தனையோ பேர் இருளிலே மூழ்கி இருக்கிறாங்க. அவர்களுக்காக இந்த வேலையில நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வரகூர் பவித்திரம், இந்த சுற்றுவட்டார கிராமங்கள் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக இந்த காலை வேலையில் நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, வேதம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதோ, தேவனுக்குரிய காரியத்துக்கு வேதம் முக்கியத்துவம் கொடுக்கிற அதே காரியத்துக்கு இந்த வேலையில் ஆண்டவரே நாங்கள் கடந்து வருகிறோம் சமூகத்தில். ஓ இயேசுவின் நாமம், எல்லா ஜெபமல்ல இயேசுவின் நாமத்தினாலும் சமூகத்திலே கடந்து வருகிறோம். ஆண்டவரே இந்த பூமியில் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படட்டும். ஆண்டவரே இந்த பூமியில் ஆண்டவர் ரட்சிக்கப்படுகிற எண்ணிக்கை இன்றைக்கும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் அது ஆண்டவரே ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் இருக்கிறது. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த பூமியில் உம்முடைய ராஜ்யம் கடந்து வரட்டும்.
நம்முடைய ராஜ்யம் விரிவடையத்தக்கதாக கர்த்தருடைய பிள்ளைகளின் எண்ணிக்கை அது அதிகமாகட்டும் ஆண்டவரே. இந்த பட்டணங்களை கர்த்தர் யார் யாரெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாரையும் ஆலயத்திலே கொண்டு வந்து ஆண்டவரே கர்த்தாவே நீங்க சேர்க்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் எந்த காரியத்தை செய்தாலும் இது கர்த்தருக்கு பிரியமா என்று ஆண்டவரே அதை யோசித்து சிந்தித்து ஆண்டவரே நடக்கத்தக்க ஒரு கிருபை ஆண்டவரே நீங்க தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஓ ரபா ஷபா திபிரி மலபா ஷகபல ஹதரலரா. ஓ நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. தேவனுக்குரிய காரியத்திலே ஆண்டவரே நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து ஓடத்தக்க ஒரு கிருபை எங்களுக்கு உண்டு பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இருதயத்தை ஆண்டவரே ஒருமுகப்படுத்துங்க, பக்குவப்படுத்துங்க ஆண்டவரே. ஏதோ ஒரு நாட்களில் எத்தனையோ காரியங்களை நாங்கள் ஆண்டவரே கர்த்தருக்கு பிரியமா என்று பார்க்காம எத்தனையோ காரியங்கள் நாங்கள் ஈடுபட்டு இருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் இந்த நாளில் நாங்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானது எது என்று நாங்கள் யோசிக்கத்தக்க ஒரு சிந்தனையை, ஒரு செயல்களை ஆண்டவரே எங்கள் இருதயம் முழுவதும் கர்த்தாவே நீங்க நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? ரட்சிக்கப்படுகிற எண்ணிக்கை அதிகமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த பகுதியில் இருக்க எல்லா பிசாசின் வல்லமைகளை, சத்துருவின் எல்லா போராட்டமான காரியங்களை நாங்கள் இப்பொழுதே கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. அவனை எல்லா கிரியைகளை கட்டுகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்தை அறியாத அளவுக்கு எந்தெந்த தடைகள் இருக்குதோ அவ எதெல்லாம் வஞ்சித்து வைத்திருக்கணும் எல்லா காரியங்கள்ல ஓ ஸ்தகபராபா திபிரிமா ஷகபாபா ஆண்டவரே உம்முடைய வல்லமை நாங்கள் கட்டவிழுகிறோம், உம்முடைய பரிசுத்தத்தை நாங்கள் கட்டவிழுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. அது மட்டும் இல்லை ஆண்டவரே, எங்களுடைய தேவைக்காக ரெண்டாவதாக நாங்கள் கடந்து வருகிறோம். எங்களுக்கு தேவையான ஆகாரத்தினாலே ஆண்டவரே நன்மையினாலே ஆண்டவரே எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கே வந்திருக்கிற இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற ஆன்லைனில் யாராவது எங்களை இணைந்திருப்பார் அவர்களையும் நோக்கி அவர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் தகப்பனே. கர்த்தர் பெரியவராக இருந்து இன்னும் அதிகமாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே காலை தினம் அதிகாலையில் வந்து கர்த்தரை தேடத்தக்க ஒரு கிருபைகளை தந்து ஆண்டவரே எங்களை உயர்த்தி வைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ஒரு ஆண்டவரே 4 பேர் 5 பேர் ஒரு 10 பேரை நாங்கள் கூடி இருக்கலாம். ஆனால் இந்த எண்ணிக்கை போதாது ஆண்டவரே. இந்த ஆலயம் பத்தாது. இந்த ஆலயம் ஆண்டவரே இடம் கொள்ளாத அளவுக்கு கர்த்தர் ஆத்துமாக்களால் நிரப்புவீராக. ஓ எங்கள் வாஞ்சையுடைய ராஜ்யம் மட்டுமே ஆண்டவரே. எங்கள் வாஞ்சை எங்கள் தேவையெல்லாம் உங்கள் ராஜ்யம் இந்த பூமியில் விரிவடைய வேண்டும் ஆண்டவரே. ஓ ஹalleluya ஹalleluya. இந்த காரியத்தை ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இவர் வாழ்க்கையில ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தரை தேடி இருக்கிறபடினாலே ஆண்டவரே உங்க பிரசன்னம் மூடிக்கொள்ளட்டும். இந்த குடும்பத்தின் சூழ்நிலைகள் மற்ற எல்லா காரியங்கள்ல கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதம் காணப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதம் சொல்கிறது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று இருக்கிறபடினாலே எங்களை உழைப்பை நம்பி நாங்கள் திட்டம் போடுகிறாக அல்ல, எங்கள் சூழ்நிலைகள் நம்பி நாங்கள் திட்டத்தை வகுத்து நாங்கள் வாழ்க்கையில் வாழக்கூடியலாய் அல்ல ஆண்டவரே. உம்மை சார்ந்து கொள்கிறோம். கர்த்தரை நாங்கள் பற்றி கொள்கிறபடினாலே அந்த உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் வாழ்க்கையில் காணப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் வராத ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஒவ்வொருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். திரளான ஜனங்களாய் உம்மை கூடிய ஆராதிக்க உதவி செய்யுங்க. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவைகளை ஆண்டவரே சந்தித்து கொடுங்க. வீட்டில் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, பலவீனமாக யாராவது இருப்பார், அவர்களுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா பலவீனங்கள் நீக்குங்க. இனி யாரெல்லாம் ஆறாம் தடையெல்லாம் எத்தனையோ சூழ்நிலைகள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் எல்லாம் வரத்தக்கதான ஒரு திறந்த வாசலை அப்பா நீங்கள் உண்டு பண்ண நாங்கள் ஜெபித்து நாளை உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். இவர்களை எல்லா தீமைகளுக்கும் எல்லா பிசாசின் வல்லமைகளுக்கும் விடுதலை செய்து ஆண்டவரே உங்கள் பிரசனத்தினால மூடிக்கொள்ளும் நாங்கள் ஜெபித்து ஒரு உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து பலப்படுத்தி நன்மை செய்ய காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரியங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியம் வழிநடத்தும் சமாதானம் அனைவரோடும் இந்த நாள் ஆன்லைனில் நம்மளோட பார்த்து கொண்டு ஒவ்வொருவரும் இருந்து காப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருவருக்கு